ஆமா, கிராமத்துல இருந்து வந்த ஒண்ணும் தெரியாத நீங்க இந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல எப்படி ஜெயிச்சீங்க? நான் நம்புற கடவுள் தான் என்னை ஜெயிக்க வச்சாரு. அவர் மட்டும் எனக்கு தைரியம் கொடுத்து, எனக்கு ஊக்கம் கொடுத்து, நம்பிக்கை கொடுக்கலன்னா நான் இப்படி உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. கடவுளா? வாவ், யார் அந்த கடவுள்? எங்க இருக்காரு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் என் மனசுக்குள்ள இருக்காரு, என் கண்ணுக்குள்ள இருக்காரு. நான் பயப்படும் போது எனக்கு தைரியமும், நான் தடுக்கி விழும்போது என்னை தாங்கி பிடிச்சு தூக்கியும் விடுவாரு. மேடம், நீங்க இப்போ ஒரு பிராண்ட் அம்பாசிடர். உங்களுக்கு பல கம்பெனிஸ்ல இருந்து ஆஃபர்ஸ் வந்திருக்கு. நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கலாமே. இல்ல வேண்டாம் சார். நானும் சரி, எங்க அப்பாவும் சரி, நாங்க 2 பேரும் இந்த குடும்பத்துக்காக சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால இந்த கோவிலை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். கோவில்? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். உங்க எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கு, சாப்பிட்டு போங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. பார்வதி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இப்ப பத்திரிக்கைக்காரங்க கேட்ட கேள்வியையே நான் கேக்குறேன் ஆதி. அவ அங்க எப்படி வந்தா, எதுக்காக வந்தா? எனக்கு பதில் 25 நிமிஷத்துல தெரிஞ்சாகணும். அகிலா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நமக்கு தெரியாம அது எப்படிங்க நடக்கும்? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நாம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ், மீடியா பர்சன்ஸ் எல்லாரும் இருக்கும்போதுதான் அந்த 5 பேரை செலக்ட் பண்ணோம். am I right? ஆமாமா. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பேர், பார்வதி பேர் எப்படி வந்தது? அது 25 நிமிஷத்துல 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. டிலே பண்ணாலோ இல்ல டீடைல்ஸ் வரலனாலோ ஏன் வழியில நான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். Your time starts now. அகிலா, ஆதி, அதிர்ஷ்டம் சைக்கிள்ல வந்தா துரதிர்ஷ்டம் பைக்ல வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு டைமா? நான் டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டு சமையல்காரி பார்வதிய மேடை ஏத்துன அந்த அசகாய சூரை யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட மாட்டியா? ஆல் தி பெஸ்ட். கண்டுபிடி. ப்ரோ, என்ன ப்ரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோசிக்கிறதுல எந்த யூஸுமே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யா தான். அம்மாட்ட சொல்லிடலாம் ப்ரோ. இல்லடா, வேண்டாம். சரி இரு, நான் வந்துடுறேன். அகிலா, இது ஒரு சின்ன விஷயம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? ப்ளீஸ் ரிலாக்ஸ். எதுங்க சின்ன விஷயம்? சிஸ்டமேட்டிக்கா இருக்கிற நம்ம வீட்ல சின்ன ஒரு துரும்பு என் கண்ணில் பட்டா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு வேலைக்காரி தப்பு பண்ணா நான் சும்மா விட்டுருவேனா? சர்வன்ஸை சர்வீஸ் பண்ணறதுக்காக தானே நான் ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னேன். அப்புறம் அவ எப்படி போட்டியில கலந்துக்கிட்டா? போட்டிக்காக நம்ம செலக்ஷன் பண்ணி வச்ச 5 பேரை மீறி இவ பேர் எப்படி அந்த லிஸ்ட்ல வந்தது? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே உன் பேர் எப்படி பாக்ஸ்ல வந்ததுன்னு. எனக்கு இப்ப பதில் வரணும். இல்ல யார்கிட்ட எப்படி பதில் வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹாய் ஆண்டி. இவ வேற இப்பதான் வரணுமா? அகிலா கையால அந்த பார்வதி அற வாங்குறத பாக்கலான்னு பார்த்தா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இவ வந்து நிக்கிறா. வாடி வா,
கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க. அம்மாட்ட வசமா மாட்டினேன். இங்க பாத்தீங்களா, நம்ம 2 பேரும் ஃபங்க்ஷன்ல எடுத்துக்கிட்ட போட்டோக்கு Facebookல 50k லைக்ஸ் 25k கமெண்ட்ஸ் வந்திருக்கு. புள்ள பாவம். ரொம்ப முக்கியம். ஆதி தான் கால் பண்றாரு. ஹலோ, ஐஸ்வர்யா எங்க இருக்க? நான் உங்க வீட்ல தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி நீ அங்கேயே இரு, நான் வந்துட்டு இருக்கேன். யா ஓகே. உண்மையை சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டதுக்கு காரணம் நான் தான் சொல்லு. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? இவ போட்டியில கலந்துக்கிட்டதுக்கு நீதான் காரணமா? ஆமா ஆண்டி, அந்த ஆங்கர் படிச்ச லிஸ்ட்ல பார்வதி பேரை சேர்த்ததே நான் தான். Are you mad? எதுக்காக நீ இப்படி செஞ்ச? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? பல கோடி ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு இவ பிராண்ட் அம்பாசிடர் ஆகுறதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தான். ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டு மேல எனக்கு பைத்தியம். ஆண்டி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண பூஜையில நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அருணோட கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 16 கம்பெனிலயும் உனக்கும் ஷேர் இருக்குன்னு சொன்னீங்க. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு மருமகளாக்குறதுக்கு நான் ஏன் கல்யாணம் வரைக்கும் காத்திருக்கணும்? அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல ஆண்டி. ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன். இவ்வளவா? நாங்க நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். ஏண்டி தீனி பண்டாரோ உன்னை எதுக்காகடி நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்? ஆதித்யா மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டு வந்தீங்க. தெரியுது இல்ல? அத மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி எதையாவது தின்னுகிட்டே இருந்தா ஆதித்யா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். சும்மா சும்மா திட்டாதீங்க அத்தை. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படி கேளு. ஐயோ தின்னுகிட்டே இருக்காத, அத வை. இந்தா இத பாரு. ஐ, ஆதித்யா மாமா போட்டோல அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்காரு. போட்டோல மட்டும் இல்லடி, நிஜத்திலயும் ஆதித்யா ஹீரோ தான். நீதான் அவனுக்கு ஏத்த ஹீரோயினா மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணும் அத்தை? ஆதித்யாவோட கவனத்தை மெதுவா உன் பக்கம் திருப்பி அவனை உன் வலையில விழ வைக்கணும். அது எப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தா தானே தெரியும். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. தின்னி பண்டாரோ என்ன திட்டாதீங்க அத்தை. நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இங்க பாரு, ஆதித்யா வீட்ல இருக்கும்போது நீ அவன் கண்ணுல படுற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 5-6 தடவை நடந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு 6-7 தடவையாவது நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணா ஆதித்யா மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? அது மட்டும் பத்தாது, நீ ஆதித்யா மேல உயிரையே வச்சிருக்க. ஆதித்யா கிடைக்கலன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும். உண்மையிலேயே நான் செத்து போகணுமா? ஐயோ, நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட நான் தான் செத்து போயிடுவேன். தீனி பண்டாரோ